மக்கள் சொல்ற கருத்து உண்மைதான். அவங்க ஒற்றுமையா எப்போ நம்ம ஒற்றுமையா செயல்படுறோமோ அன்னைக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அவங்க தனித்தனியா செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு கலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலே நம்ம பார்த்துட்டோம். ஒற்றுமையா இருந்தாக்கா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஏடிஎம்கே இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பான். அதிமுக கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பன்னீர்செல்வம் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அம்மா கை காட்டினவங்க, அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தவர். அவர் கட்சிக்கு இருந்தாக்கா எனக்கு நல்லா தான் இருக்கும். துணிச்சலோட நல்ல பவரோட நல்லா இருக்காப்புல, நல்லா பண்றாப்புல, நல்ல திறமையான ஆளு, போல்டான ஆளு. அவர் தலைமையில இருந்தா அது ஏடிஎம்கே கண்டிப்பா ஜெயிக்கும். ஓபிஎஸ் ஏற்கனவே 2 வாட்டி ஜெயலலிதா அவங்க கண்டிப்பா 2 வாட்டி வச்சாங்க. ஜெயிலுக்கு போனப்ப யார் பண்ணது? யார் இருந்தாங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது இடையில இறந்த உடனே சசிகலா வந்தாங்க. சசிகலா தானே இவங்கள மாட்டி வச்சாங்க. இதுதான் ப்ராப்ளம். ஒழுங்கா ஓபிஎஸ் இருந்தாலும் ஓரளவு நல்லா வந்திருக்கும். ஆமா, ஓபிஎஸ் வந்தாதான். ஏன்னா இப்போ அவரு பிரிஞ்சு போறாரு. அவரு ஒன்றும் எடப்பாடி அதாவது அம்மா மாதிரி யாரும் ஆட்சி செய்ய முடியாது. உண்மையை சொல்றேன், அவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது. அவங்க இருந்து அந்த ஆட்சி நடக்குது. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனதுனால எல்லாம் ஓட்டு செதுருது, வேற ஒன்றும் கிடையாது. பன்னீர்செல்வம் நல்ல மனுஷன். அவர் பக்கம் இருந்தால் கட்சி உருப்படும். ஒன்று சேரணும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து.